சும்மா என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்துல மனுஷங்களே இல்ல அப்டின்னா, இந்த உலகம் எப்டி இருக்கும் அப்டின்னு. ஆப்வியஸ்லி இந்த உலகத்துல மனுஷங்களே இல்ல அப்டின்னா, உலகமே ரொம்பவே செழிப்பா இருக்கும். மரங்கள் எங்க பார்த்தாலும் மரங்களும், காடுகளும் வளரும். நெறைய பறவைகளும், விலங்குகளும் வளரும். எந்த ஒரு உயிரினங்களையும் அழிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி மனுஷங்க இல்ல அப்டின்னா, உயிரினங்கள்லாம் நல்லாவே வளரும். மரங்கள வெட்டவே மாட்டாங்க. ஸோ ரொம்பவே செழிப்பா இருக்கும். ஆனா, அந்த மரங்களே இல்ல அப்டின்னா மனுஷனோட நிலைமை என்ன ஆகும்? இப்போ மனுஷங்கலாம் உலகத்துல இருக்காங்க. ஆனா, மரங்கள் மட்டும் உலகத்த விட்டு எலிமினேட் ஆயிருச்சு அப்டின்னா, எல்லா பக்கமும் பாலைவனமா மாறிரும். ஸோ, மனுஷங்க ஆக்ஸிஜனுக்கே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம். தண்ணியே இருக்காது. ஆப்வியஸ்லி மனுஷங்கலாம் காலியாயிருவாங்க. ஆனா, ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கானது இந்த மரங்கள பத்தி பார்க்க முடிஞ்சது என்ன அப்டின்னா, உலகத்திலே ஒட்டுமொத்தமா 3,00,000 கோடி மரங்கள் இருக்காம். ஆனா, அந்த உலகம் உருவாகி இருக்கும்ல, அந்த ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஒட்டுமொத்தமா 6,00,000 கோடி மரங்கள் இருந்திருக்கு. அது இப்பவுமே பாதி ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் பாதி ஆஃப் மரங்கள நம்ம காலி பண்ணிட்டோம். ஸோ, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ, அந்த மரங்கள எப்படிலாம் பாதுகாக்கலாம்? இந்த மரங்கள் இல்லன்னா என்ன ஆகும்? இந்த மரங்கள் ஃபியூச்சர்ல அழிஞ்சுக்கிட்டே வருது. சொல்லப்போனா ரொம்பவே அழியுது. ஆனா, ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கானது பார்க்க முடிஞ்சது என்ன அப்டின்னா, நாமலாம் அதிகமா மரங்கள் அதிகமா இருக்கிறது எங்க இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்போம்னா, பிரேசில்ல இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஏன்னா, பிரேசில் தான் நம்மளோட எர்த்தோட லங்ஸ் அப்படின்னே சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஆக்ஸிஜனை கிரியேட் பண்றதுக்கு அங்குள்ள காடுகள், அமேசான் மாதிரி காடுகள்ல உள்ள அந்த ஒரு மரங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா, பிரேசிலை விட ரஷ்யால மரங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. 64,000 கோடி மரங்கள் ரஷ்யால இருக்கு. பிரேசில்ல செகண்ட் தான். 39,000 அவ்வளோதான் மறந்து போச்சு. தம்பிக்கு தண்ணி கூட 39,000 கோடி தான் பிரேசில்ல இருக்கு. ஆனா ரஷ்யால பிரேசிலை விட அதிகமா இருக்கு மரங்கள். ஸோ அந்த மரங்கள்லாம் இப்போ ரொம்பவே கம்மியாயிட்டு வருது அப்படிங்கிறது தான் ரொம்பவே வருத்தம் அளிக்கிற விஷயமே. ஸோ இந்த வீடியோவை முழுக்க முழுக்க நம்ம மரங்களோட எண்ணிக்கை எப்படி அதிகமாக்குறது, மரங்கள் இல்லைன்னா ஃப்யூச்சர்ல நம்ம என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம், ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா மரங்களோட பெருமைகளை பற்றி பேசுகிற வீடியோவாக தான் இருக்க போகுது. இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மரங்கள்லாம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல வாக்கிங் ட்ரீ அப்படிங்கிறத கூட பார்க்க முடிஞ்சுச்சு. ட்ரீ மூவ் ஆகிக்கிட்டே போகுமா. ஸோ இந்த வீடியோ மரங்களை பற்றி எத்தனையோ உயிரினங்களுக்காகவும் உயிர்களுக்காகவும் பேசுகிறோம். ஸோ மரங்களை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான மரங்களை பற்றி என்னால் இன்டர்நெட்டில் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மரங்களோட லிஸ்ட்டை பற்றியே போயிடலாம். முதல்ல என்ன மரம் அப்படின்னா, உலகத்திலே அதிகமான வருஷங்கள் வாழ்ந்த மரம், எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா 5,840 வருஷங்கள் அந்த மரம் வாழ்ந்திருக்கு. பிரிஸ்டன் பைன் கோன் அப்படிங்கிற ட்ரீ. இந்த ட்ரீ எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக அமெரிக்காவில் இருக்குது. இந்த மரத்தோட வாழ்நாள புராண காலங்களுக்கு ஒப்பிடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மகாபாரதம் நடந்த காலகட்டம். கிருஷ்ணர் மகாபாரதத்துல நம்ம அர்ஜுனர்லாம் சண்டை போட்ட காலகட்டத்துல இந்த மரம் ஆரிஜின் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. செகண்டா என்ன மரத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலே ரொம்பவே ஹைட்டான மரம். எந்த மரம் இந்த உலகத்துல நீங்க எக்ஸாக்டா சும்மா நார்மலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஹைட் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பீங்க. ஒரு 50 மீட்டரு, ஒரு 80 மீட்டரு. ஆனா இந்த மரம் 110 மீட்டர் இருக்கு. இந்த மரம் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா இதுவுமே அமெரிக்கால தான் இருக்கு. இந்த மரத்தோட பேரு ஹைபீரியன் அப்படிங்கிறது தான் இந்த மரத்தோட பேரு. இந்த மரம் 110 மீட்டரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, அந்த பவுண்டரியோ சிக்ஸரோ போதில்ல, அந்த அவ்வளோ தூரம் பிச்சில இருந்து அந்த பவுண்டரி சிக்ஸர் போற தூரம், சிட்னி ஆஸ்திரேலியாவில் உள்ள கிரிக்கெட் கிரவுண்ட்லாம் எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு இருக்கும் இந்த மரம். மூணாவதா எந்த மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெஜ்ரி மரம் அப்படிங்கிற ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மரம் எங்கே இருக்கும் அப்படின்னா பாலைவனங்களில் இந்த மரம் அதிகமாக வளர்ந்துருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா தண்ணியே இல்லாத இடத்துல இந்த மரங்களால் உயிர் வாழ முடியும். ஒரு தண்ணி இல்லை, ஒரு வருஷம் தண்ணி இல்லை அப்படின்னாவே புல்லோ மரங்களோ பட்டு சுண்ணாமல் போயிடும். ஆனால் இந்த மரம் காத்துல எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாத காலகட்டத்திலையும் தண்ணியே இல்லை அப்படின்னாலும் இந்த மரத்தால வாழ முடியும். காரணம் என்ன அப்படின்னா இந்த மரத்தால ரொம்ப ஆழமா அதோட வேர்களை செலுத்தி
பூமியில அடியில இருந்து நிலத்தடி நீரை எடுத்து அந்த ஈரப்பதம் கொஞ்சோண்டு தண்ணி கிடைச்சாலுமே அதை வச்சு யூஸ் பண்ணி சர்வைவ் ஆகுறது தான் இந்த ஒரு மரம். அதுக்கப்புறம் என்ன மரம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஆப்பிரிக்கா சைடில் இருக்கு. கருங்காலி மரம், பிளாக் வுட் ட்ரீ. அந்த மரத்தை வெட்டினா உள்ள ஆப்வியஸ்லி கருப்பாக இருக்கும். இப்போ சந்தன மரத்தை வெட்டினா எப்படி ரெட்டாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம கருங்காலி மரத்தை வெட்டினா கருப்பாக இருக்கும் உள்ள மரத்து உள்ள. ஸோ இது ரொம்பவே ஹார்டாக இருக்கும், ரொம்பவே வெயிட்டும் அதிகமாக இருக்கிற மரம் அந்த கருங்காலி மரம். நிறைய பேர் வந்து இதை மாலையாக கூட செஞ்சு போடுறத நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இன்னொரு மரம் இருக்கு, டிராகன் ட்ரீ அப்படின்னு. டிராகன் மரம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அம்பர்லா ஷேப்ல இருக்கும். மேலே செடிகள் மரத்துக்கோட கிளைகள் வந்து அம்பர்லா ஷேப்ல இருக்கும். இந்த மரத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த மரத்தை வெட்டுனா உள்ள இருந்து ரத்தம் மாதிரி ரெட்டா வருமா. அதோட பிசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மரத்துக்குள்ள பால் அதெல்லாம் சிவப்பு கலர்ல வருமா. நெக்ஸ்டா என்ன மரம் அப்படின்னா, இந்த மரம் வந்து வாக்கிங் ட்ரீ. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இந்த மரம் வந்து நடந்து போகும். எப்படி அப்படின்னா, சூரிய ஒளி இந்த மரத்துக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மரம் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிருமா. அந்த மரம் இருக்கிற இடத்துல சூரிய ஒளி படாமல் போயிருச்சு அப்படின்னா அந்த மரம் அப்படி மூவ் ஆகுமா. இத்தனைக்கும் மற்ற மரங்களுக்கெல்லாம் வேர்கள் வந்து கீழே தான் இருக்கும், பூமிக்கு அடியில தான் இருக்கும். ஆனால் இந்த மரத்துக்கு பூமிக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த மரத்தை கொஞ்ச நாள்ல அப்படி மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இருக்கும் இந்த மரம். இது வந்து வாக்கிங் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. பூரம் பொய்யா சொல்லிட்டு தெரிகிறான். நிழலில் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு சொன்னா? தம்பி, இதுக்கு மேல நீ கேள்வி கேட்டேன்னு நினைச்சுக்கேன், காது உடம்பும் பார்த்துக்க. சரி, அவங்க கிடக்கான். நிழலில் அருமை வெயிலின் தெரியும் அப்படின்னா நிழலோட அருமை வெயில்ல நின்று பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறது தான். நீங்க வந்து மரம் இல்லை, வெயில் அடிக்கும் போது மரம் மட்டும் இல்லை அப்படின்னா தீ பிடிச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோ வெக்கையா இருக்கும். நிறைய பேர் மெட்ரோ சிட்டிஸ் அந்த சைடெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வெயிலோட தாக்கத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக பைக்ல போறது, வீட்டுக்குள்ளே இருந்தால் ரொம்பவே வெக்கையா இருக்கு, குலுங்கி அவியுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. எங்கேயாவது சுத்த போகிறது, மாலுக்கு போகிறது, மாலில் போய் கொஞ்ச நேரம் இருந்தாவது ஏசி காற்று கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மாலுக்கு போகிறது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மரங்களோட பற்றாக்குறை இல்லாததான். மரங்கள் மட்டும் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ வில்லேஜை கம்பேர் பண்ணும்போது, இப்போ வில்லேஜ் கம்பேர் பண்ணி சிட்டிஸை பார்த்தீங்கன்னா, சிட்டிஸ்ல வந்து ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். நார்மலாக சென்னை மாதிரி சிட்டிஸ்லாம் ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். காரணம் மரங்கள் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ வர வர டெவலப் பண்ணி நிறைய மரங்களும் சென்னையில் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வில்லேஜில் இப்போ மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறைய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. வில்லேஜ் சைடும் இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் வர்றதுனால மரங்கள் கம்மியாகுது. ஆப்வியஸ்லி மரங்கள் கம்மியாகிறதுனால வெயிலோட அந்த உஷ்ணம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த ஹீட்டை வந்து நம்மளால உணர முடியுது. அந்த ஹீட் வேவ்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த மரங்களோட ஹெல்ப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மரங்களால தான் மண்ணரிப்பு அப்படி நடக்காமல் இருக்கு. அதோட ரூட்ஸ் வேர்கள் வந்து மண்ணை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிடும். அதனால தான் பெரும்பாலும் மண்ணரிப்பே இல்லைன்னா மண்ணெல்லாம் எப்போ அரிச்சிட்டு போயிடும். மண்ணரிப்பு அதிகமாக ஏற்பட்டால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த மண்ணில் வந்து அந்த மண்ணோட வளம் வந்து தங்காது. அந்த மண் வந்து அப்படி கொஞ்ச நாள்ல எந்த ஒரு செடியுமே மரமே முளைக்காத நிலைக்கு போயிடும். ஸோ அந்த மண்ணோட வளங்கள் தங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மரங்கள் இருக்கணும். அந்த மண்ணரிப்பை தடுத்தா மட்டும்தான் அந்த மண்ணோட வளம் வந்து பாதுகாக்கப்படும், மரங்களும் வளரும். ஸோ மரமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணோட தன்மையெல்லாம் குறைஞ்சி மண்ணோட வளங்கள்லாம் போய் எந்த ஒரு அக்ரிகல்ச்சருமே எந்த ஒரு மரங்களுமே நட முடியாம எந்த ஒரு செடிகள் கூட வைக்க முடியாம அந்த மண் மாறிடும். மரங்கள் இல்லைன்னா ஆப்வியஸ்லி 100% மழை நீர் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அந்த கண்டென்சேஷன் புரியல எனக்கு இது புரியல. சரி, அதை விட்டுருவோம். நீர் ஆவியாதல், அதுக்கப்புறம் மேகமாக மாறும். ஆமாம், இதை பார்த்துட்டு தான் 4-5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு செமினார் எடுக்க வேண்டியிருக்கு. புரிகிற மாதிரி சொல்லு. மரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பறவைகளோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக கேள்விக்குறியாகும். லட்சக்கணக்கான பறவைகளும் விலங்குகளும் கண்டிப்பாக அழிஞ்சு போகும். ஏன்னா தாவர உண்ணிகள்ங்கிறது இங்கே நிறையவே இருக்கு. ஸோ மரங்களும் செடிகளும் இல்லை அப்படின்னா, அந்த காடுகள் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா
கண்டிப்பா ஏகப்பட்ட விலங்குகளோட வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிரும். விலங்குகளும் எக்கச்சக்கமா அழிஞ்சு போயிரும். ஆப்வியஸ்லி பறவைகளும் நிறையவே அழிஞ்சு போயிரும். ஏற்கனவே சிட்டுக்குருவிகளோட இனம் அந்த இனம் வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பறவைகள் வந்து ஆல்ரெடி சோலி முடிஞ்சிருச்சு. ஏன்னா இன்செக்ட்ஸும் இப்போ நம்ம பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றதுனால அந்த பூச்சிக்கொல்லிலாம் யூஸ் பண்றதுனால நிறைய அழிஞ்சிட்டு தான் வருது. ஸோ அதை கூட பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் பறவைகள் மெயினா அந்த மரங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா காணாம போகும். அதோட இனங்கள் வந்து அழியும். ஏன்னா பறவைகள் தான் நம்ம உயிரினங்கள் வந்து பரவுறதுக்கு அதிகமான காரணம். ஏன்னா ஒரு பழங்கள் சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அந்த அந்த பழத்தோட கொட்டைகள் வந்து எச்சமா பறவைகள்கிட்ட இருந்து வெளியே விழுந்து அந்த விதைகள் வந்து திரும்ப மரமா வளரும். ஸோ பறவைகள் தான் மரங்களை பரப்புறதுக்கான மிகப்பெரிய நண்பன், ஒரு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பறவைகளுக்கும் மரங்களுக்கும் ரொம்பவே ஈர்ப்பான பிணைப்புகள் இருக்கு. ஸோ அதனால மரங்களையும் பறவைகளையும் பிரிக்க முடியாது. அதிகமான பறவைகள் மரங்களை தான் கூடு கட்டும். ஸோ ஆந்தைகள் இந்த மாதிரி கிளிகள் இந்த மாதிரிலாம் ஏதாவது பனைமரம் ஏதாவது இறந்து போயிருச்சு, அந்த பனைமரம் இனிமேல் யூஸ் ஆகாது அப்படிங்கிற நிலைக்கு போனதுக்கப்புறம் மரங்குத்தி பறவை ஓட்ட போட்டுருச்சு அப்படின்னா அதுல அந்த கிளிகளும் ஆந்தைகளும் அந்த பனைமரத்துல கூட அந்த இறந்து போன நிலையில இருக்கிற பனைமரத்துல கூட ஒரு வாழ்வாதாரத்தை தேடிக்கிற அளவுக்கு அந்த பறவைகளுக்கு வந்து மரங்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அந்த இடத்துல மரங்கள் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த பறவைகளோட இனங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பா நிச்சயமா கேள்விக்குறியாகும். ஸோ அந்த மாதிரி நிலங்களும் காலியாயிரும், பறவைகளும் காலியாயிரும், விலங்குகளும் காலியாயிரும். ஒரு மரத்தால மட்டும்தான் இந்த பூமி நிலைய இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது 100% உண்மை. எதுக்காக அப்படின்னா அதனாலதான் வந்து ஆக்சிஜன் அதிகமா கிடைக்கும். ஏன்னா வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனா கொடுக்கு ஹியூமன்ஸுக்கு. ஸோ இதனால மரங்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மனுஷனுக்கு. விலங்கலை எனக்கு இது விலங்கலை, மரங்கள் மட்டும் இல்லைன்னா. ஆஃப்டர் ஆல் ஒரு மரம், அதுக்கு போய் இந்த வரத்து வாரிய என்னது ஆஃப்டர் ஆல் மரமா? மரங்கள் இல்லைன்னா பறவைகள் இல்லை, மரங்கள் இல்லைன்னா காடுகள் இல்லை, மலைகள் இல்லை, மண்வளம் இல்லை, பிற உயிர்கள் இல்லை, இந்த உலகமே இல்லை. மரங்களை அழிச்சதுனாலேயே ஒரு தீவே அழிஞ்சு போனதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சிலி அப்படிங்கிற கண்ட்ரியில உள்ள ஈஸ்டர் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தீவு தான் அதுக்கு ஆக சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த ஐலாண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்குள்ள மக்கள் உள்ளூர்வாசிகள்லாம் பனை மரங்களை நிறைய வெட்டியிருக்காங்க. பாம் ட்ரீஸ் வந்து எவ்வளோ ஒரு கோல்டுக்கு நிகரானது. அதுல உள்ள எல்லாமே நமக்கு வந்து யூஸ் ஆகும். வேர்ல இருந்து அதுல உள்ள கிளை வரைக்கும், அந்த ஒரு ஓலைன்னு சொல்லுவாங்க, அந்த ஓலை வரைக்கும் எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ அப்பேற்பட்ட பாம் ட்ரீ அந்த பனை மரத்தை வந்து உள்ளூர் மக்கள் வந்து போட்டு செய்யறதுக்காகவும் அந்த நாட்டில் மிகப்பெரிய சிலைகள் கற்சிலைகள் வைக்கிறதுக்காக அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. ஸோ வெட்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது அந்த மரம் தான் வந்து மிகப்பெரிய புயல்களை தான் வந்து தடுத்திருக்கு. பெரும்பாலும் ரொம்ப பெரிய சேதங்கள் விளைவிக்காத அளவுக்கு அந்த புயல்களை வந்து தடுத்தது வந்து அந்த பனை மரம் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அந்த மக்களுக்கே புரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மரங்களை வெட்டினதுக்கு அப்புறம் பெரும்பாலும் அதிகமான புயல்கள் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிகமா மண் வளங்கள் தான் குறைஞ்சி அந்த மரங்கள் ஃபுல்லா கம்ப்ளீட்டா போனதுக்கப்புறம் மண் வளங்கள் எல்லாமே போயிருச்சு. போனதுக்கப்புறம் அந்த மண்ணில் வந்து விவசாயம் பண்ண முடியல. பெரும்பாலும் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து நிறைய வாழைகள் இந்த மாதிரி பிளான்டிங் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது எதுவுமே பண்ண முடியல. காரணம் புயல் வருது, இன்னொரு பக்கம் மண் வளமும் குறைஞ்சிருச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி அந்த கிழங்கு வகைகளை வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வாதாரத்தை சேஞ்ச் பண்றதுக்காக. ஸோ அந்த தீவுகளில் உள்ள மக்களோட எண்ணிக்கைகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. மிகப்பெரிய டிராட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மக்களோட இனங்கள் படிப்படியா அழிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அந்த மக்கள். அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த தீவுல உள்ள மரங்களை வெட்டினதுக்காக தான் அவங்க அவ்வளோ பெரிய விலையை கொடுக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மரங்களை வெட்டினாலும் அந்த பனை மரங்களை வந்து கண்டிப்பா வெட்டுறதை வந்து தவிர்க்கணும். ஸோ பனை மரங்கள் வந்து அந்த நிலத்துல உள்ள நீரை வந்து உறிஞ்சி அப்படி தக்க வச்சுக்கிறது, அந்த மரங்கள் வந்து பெரிய பெரிய புயல்கள்ல இருந்து காப்பாற்றுது. ஸோ அந்த மரங்களுக்கு வந்து ரொம்பவும் தண்ணியும் தேவையில்லை, ஓரளவு தண்ணி இருந்தாலும் போதும். ஸோ அதனாலேயே அந்த பனை மரங்கள்லாம் வெட்டினா சொல்லி முடிஞ்சு அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இதனால மரங்கள் வெட்டாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது.
நாடு வந்து டெவலப்மெண்ட் ஆகுறது, அர்பனைசேஷன் ஆகுறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதுவும் ஒரு பார்ட்டு தான். நாகரிகம் வந்து இன்னும் வளரணும். ஆனா இன்னொரு பக்கம் மரங்களும் வச்சு வளர்க்கணும். மரங்களையும் ஒரு உயிரினமா பார்த்து அதையுமே பாதுகாக்கணும். மேபி ஒரு சில பேர் நினைக்கலாம் மரங்கள் தானே அப்படின்னு சொல்லி. ஆனா அதுவுமே ஒரு உயிர் தானே. அந்த மரங்கள் கூட ஒரு மரங்களும் இன்னொரு மரங்களும் பேசிக்கிடுமா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டில் அப்படின்னா, கிராமத்து சைடுலாம் மரங்கள் வந்து சரியா காய்க்கல அப்படின்னா விளக்க மரம் வந்து அடிக்கிறது, அந்த தொடப்பு கட்டையெல்லாம் எடுத்து மரத்தை அடிப்பாங்க. பேசிக்கா அதை அடிச்சு நீ நல்லா காய்க்கணும் அப்படின்னு சொல்லி மரத்துக்கிட்டலாம் பேசுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வயசான பாட்டிகள்லாம் பேசுவாங்க மரத்துக்கிட்ட, நீ வந்து நல்லா காய்க்கணும்னா ஒன்று நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மரங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மரங்களும் மேபி அது பேசுகிற கேட்குமா கேட்கலையா அப்படின்னு நமக்கு தெரில. ஆனால் அது ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த மரங்கள் வந்து நம்ம பேசுகிறது கேட்கும், அது காய்க்கும் அப்படிங்கிற அந்த ஒரு உயிர் மாதிரி வச்சு அந்த மரங்களை வந்து வீட்டில் நிறைய பேர் வளர்ப்பாங்க. நிறைய பேர் வந்து மரங்களை மேபி வெட்டுறாங்க. எக்கச்சக்கமான மரங்களை வெட்டுறாங்க. இந்த உலகத்திலேயே ஒரு வருஷத்துக்கு கோடிக்கணக்கான மரங்களை வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க. காரணம் தெரியும், ஃபேக்ட்ரிஸ் டெவலப்மெண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ மரங்கள் வந்து நிறைய காணாமல் போகுது. இதுக்கப்புறம் பெரும்பாலும் மரங்கள் வந்து வளர்க்கப்படணும். ஒரு சில இடத்துல நிறைய பேர் வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுத்து மரங்கள்லாம் நிறைய வச்சு அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நிறையா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மரங்களுக்காகவும் நம்ம பேசணும். எத்தனையோ வீடியோஸ் பேசணும், ஹிஸ்ட்ரிஸு நிறைய உயிர்களுக்காக பேசணும். ஸோ மரங்களுக்காகவும் ஒரு நம்மளால ஒரு கண்ட்ரிபியூஷன் ஒரு அதுக்காகவும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோவே எடுத்துட்டு வந்தேன். ஸோ முடிஞ்சா உங்களால் முடிஞ்சா ஒரு மரம், அட்லீஸ்ட் ஒரு மரம், ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி ஒரு மரத்தை நட்டு ஒரு 3 மாதம் அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து அந்த மரத்தை விடுங்க. அதுக்கப்புறம் தானாக வளர்ந்துக்கும். ஒரு 3 மாதம் வளர்த்து உங்கள் ஹைட்டோட கொஞ்சம் ஹைட்டாக வளர வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துக்கும். இத்தனைக்கும் நம்ம நிறைய வேப்ப மரங்கள் வைக்கலாம். வேப்ப மரங்கள்லாம் வச்சா நிறைய குளிர்ச்சி நிறைய மருத்துவ இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த தலைமுறைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரே ஒரு எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு மரம் வைங்க. நீங்கள் ஒரு மரம், அட்லீஸ்ட் ஒரு மரம் வச்சு ஒரு அந்த மரத்தை ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்த்து உங்களோட ஹைட்டாக வளர்கிற வரைக்கும் வளர்த்து விடுங்க. அடுத்த தலைமுறைக்கு அது போய் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.